நம்ம பேரண்ட்ஸ்ல நம்ம வந்து அவங்க நம்ம கொடுத்த பெஸ்ட்ல இன்னும் பெஸ்டா நம்ம சைல்டுக்கு கொடுக்கணும் அப்படி யூ திங்க். அதே மாதிரி நமக்கும் ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, அதுல நம்ம இன்னும் வேர்ஸா இருக்கணும் தான் யூ கிட்ஸ். ஸோ அதனாலதான் ஓகே என்னோட சின்ன வயசுல வந்து இந்த பீஸா பர்கர் இதெல்லாமா எனக்கு இல்ல. ஸோ இந்த மால்ஸ்க்கு போறது, இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் அந்த வயசுல எனக்கு இல்ல. ஸோ லெட் மை கிட் என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு விஷயம் வந்துட்டு செகண்ட் திங் என்னன்னா கம்பேரிஷன். பெரிய கம்பேரிஷன். இட் இஸ் லைக் எப்படி அப்படின்னா அவங்க வந்து 1 lakh earn பண்றாங்க எவ்ரி மந்த். ஐ எம் earning 40,000 எவ்ரி மந்த். ஆனாலும் நான் வந்து என்ன பட்ஜெட் தாண்டி என் குழந்தைக்கு அது கொடுக்கறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட் இல்லையா? அது இல்லாம யூ ஆல்வேஸ் ரிலேட் டு யுவர் சைல்ட்ஹுட். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம எப்படி இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி பிஹேவ் பண்றாங்க, இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் நம்ம இங்க போர்ட்ரேட் பண்ணணும். ஸோ வென் யூ ஆர் போர்ட்ரேட்டிங் இன் திஸ் வே என்ன ஆகும், சைல்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். என் அம்மா எப்ப எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இல்ல எப்ப அவன் மூட் ஸ்விங் மாறிட்டு she will scold at me. அவன் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க.